உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பித்ருக்கள் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த முன்னோர் சாபம்னா என்னது சார்? இறந்த பிறகு அவங்களுக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு பார்த்தீங்களா? வாழும்போது நமக்காக எல்லாம் அவங்க செய்துட்டாங்க. அந்த வாழக்கூடிய உலகம் இருக்கு பாருங்க, பித்ருலோகம்னு சொல்றோம். வாழ்க்கையில எதிர்பாராத பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, பித்ருக்களை நாம் முறையாக வழிபடல அப்படின்னு அர்த்தம். அவங்க சாபத்துக்கு ஆளாயிருக்கோம்னு அர்த்தம். ஒருத்தர் கன்னியா லக்னத்துல பிறக்கிறார், ஒரு ராகுவோ கேதுவோ இருக்கு, அந்த குடும்பத்துல தற்கொலை பண்ணி செத்து போனவங்க இருக்காங்க, அந்த ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த ஆத்மாவை நம்ம திருப்திப்படுத்தல அப்படின்னு ஒரு அர்த்தம். செவ்வாய் சூரியன் சனியோட இணைவு ஒரு ஜாதகத்துல இருக்குன்னு இவங்க பெரிய அளவுக்கு தோஷம் பண்ணின ஆட்களே அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. குரு சேர்ந்துட்டாருன்னா லைஃப் சூப்பர். என்னங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டா ஜாதக அமைப்பு அவங்க நல்லா திசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனா கஷ்டம். என்ன கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தா, அவருக்கு பிரசன்னம் சொல்லுது முன்னோர்கள் சாபம் இருக்கு, பித்ரு சாபம் இருக்கு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே ஒவ்வொரு நாளும் பல வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிச்சுக்கோம். அந்த வகையில தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல நிறைய பதிவுகளை கொடுத்துக்கிச்சுக்கக்கூடிய ஆத்மார்த்த ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. உலகெங்கும் வாழும் ஆதன் ஆன்மீக அன்பர்களுக்கு எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சொல்லுங்கம்மா. நிறைய பேருக்கு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய அழகான பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சார். அந்த வகையில் நம்ம எல்லாருமே அடிக்கடிக்கு கேள்விப்படக்கூடியது இந்த முன்னோர் சாபம், அதாவது பித்ருக்கள் சாபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த முன்னோர் சாபம்னா என்னது சார்? வாழும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நல்ல சட்டை போடணும், நல்ல சாப்பிடணும், நல்ல ஒரு வசதியாக இருக்கணும் எல்லாம் நினைக்கிறோம். நம்ம பெற்று தாய் தகப்பன் ஏதாவது வாங்கி கொடுக்கலைன்னா ஒரு கோவம் போடுறோம், என்ன நீங்கள் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என் ஃப்ரெண்டு எல்லாம் எப்படி இருக்காங்க, வீடுகளில் அவங்க அம்மா அப்பா எப்படி இருக்காங்க எல்லாம் கேட்குறோம். நாம் வளர்றதுக்கு அவ்வளவு காரணமாக இருக்காங்க. நம்ம இந்த பூமியில் பிறந்து நாம் நல்லா இருக்கணும்னு அவ்வளவு நோக்கத்தோட அவங்க இருக்காங்கல்ல. இப்போ நம்ம அவங்க மறைஞ்சிடுறாங்க. அவங்க இறந்த பிறகு தாத்தா பாட்டியாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், அவங்க தான் நம்ம முன்னோர்கள். அவங்க நம்ம இறந்த பிறகு அவங்களுக்குன்னு நம்ம செய்ய வேண்டிய கடமை இருக்கு பார்த்தீங்களா? வாழும்போது நமக்காக எல்லாம் அவங்க செய்துட்டாங்க. அவங்க இந்த பூமியை விட்டு போன பிறகு அவங்களுக்கு அந்த வாழக்கூடிய உலகம் இருக்கு பாருங்க, பித்ருலோகம்னு சொல்றோம். அந்த உலகத்தில் அவங்க நிம்மதியாக வாழறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? அது ஒரு கடமைங்கிறது நம்ம சாஸ்திரம். பித்ரு தோஷம் ஏன் வருதுன்னா, நம்ம முன்னோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை சரியா செய்யலை. அது என்னங்க, நாம் சாப்பாடு சாப்பிட்றோம், நல்ல சாப்பாடு போட்டு சாம்பார் ஊற்றி ரசம் ஊற்றி எல்லாம் காய் பொரியல் வச்சு சாப்பிட்றோமே. அப்போ அவங்களுக்குள்ள சாப்பாடு என்ன? அந்த சாப்பாட்டுக்கு என்ன சொல்கிறாங்க, எள்ளும் தண்ணியும் தாங்க சாப்பாடுங்கிறாங்க. அந்த எள்ளு விட்டு தண்ணி ஊற்றி அப்படி எள்ளும் தண்ணி இப்படி ஊற்றிக்கிட்டுமா அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பாங்க, திதி கொடுப்பாங்க. அப்படி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவை முறையாக கொடுக்கல அப்படின்னா அது பித்ரு தோஷம் அப்படின்னு வருது. அந்த பித்ரு தோஷம் தான் அந்த பித்ரு தோஷம் நீங்கள் சரியாகவே அவங்களுக்கு திதி கொடுக்கல, அப்போ அந்த தோஷம் வருது. அப்போ அவங்களுக்கு வயிறு பசிக்குமே, அந்த வயிறு பசி சாபமாக மாறுது, முன்னோருடைய சாபமாக மாறுது. இவனை இப்படி இருக்காங்களே, நம்மளை கவனிக்கலையே அவங்க அப்படிங்கிற அந்த சாபம். இப்போ நீங்கள் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்ப்போமே, ஒரு நேரம் நல்லா இருக்கும், திடீர்னு ஒரு மனக்கலக்கம் நமக்கு வருது. கண்டிப்பாக சில நேரம் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கையில் காசு கூட எல்லாமே இருக்கும், சாப்பிட முடியாதபடி ஒரு பெரிய கேப், வயிறு புண்ணா போகுது, இல்லை ஏதோ ஒரு காரணத்தில் சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது, போய்கிட்டே இருக்கும், ரொம்ப தூரத்தில் ஒரு சாப்பாடு கிடைக்கல. இது எல்லாமே நம்ம முன் ஜென்மத்தோட ஒரு தொடர்பு. நம்மளுடைய அடுத்து வரக்கூடியவங்க நமக்கு சரியாக சாப்பாடு கொடுக்கல, அந்த நாட்களில் நம்ம பட்னியாக உட்காந்துருக்கோம், நம்மளுடைய உடல்நலம் பாதிக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை வச்சுக்கிட்டு இந்த பிறவியில். அப்போது முன்னோர்களுக்கு நம்ம சரியாக சாப்பாடு கொடுக்கலைன்னா
அவங்களுடைய சாபத்துக்கு நம்ம ஆளாகிறோம். இந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதனால வரக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விளைவுகளா இருக்கும், என்ன மாதிரியான விளைவுகளா இருக்கும்? சூப்பர்மா. அதாவது சாப்பாடு கொடுக்காம இருக்கிறது குத்தமாயா அப்படின்னா பெரிய குத்தம் தான். கண்டிப்பா. அது என்ன ஆகுதுன்னா, நம்ம சில குடும்பங்கள்லமா தொடர்ச்சியாக ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த் இஷ்யூ போட்டு வாட்டி எடுக்கும். எல்லாம் நல்லவங்களா இருப்பாங்க, ஹெல்த் இஷ்யூ ரொம்ப இருக்கும். திடீர்னு காசு பணம் விஷயங்களில் ஒரு பொருளாதார தட்டுப்பாடு ரொம்ப கடுமையாக பாதிக்கும். ஒரு பெரிய பதவியில் இருக்கார், நம்ம தான் ஏன் அந்த பதவியில் டாப்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு குப்புற தள்ளி விட்டுருது. அப்போ வாழ்க்கையில் எதிர்பாராத பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ரொம்ப பிளான் பண்ணி தான் போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப பக்காவான ஆட்கள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இப்படித்தான் வாழணும் பிளான் பண்ணி வாழறோமே. அப்போ நம்ம வாழறபடி நம்ம திட்டம் போட்டபடி வாழ்க்கை இருக்கணுமே, இல்லாமல் அப்படி கீழே விழறோமே, அவ என்ன காரணம்? அப்போ நம்ம குடும்பத்தில் சில சமயம் கல்யாணத்துக்கு காசு பணம் வச்சுருக்கோம், நகை கூட வாங்கி வச்சுட்டோம் மக கல்யாணத்துக்கு, ஆனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, தடை வருது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அதுக்கு சொன்னாங்க பித்ருதோஷம் தான் ஐயா காரணம். இப்போ ஜோதிடம் பார்க்க வராங்க பாருங்க, வரவங்க கேட்குற கேள்வி நீங்கள் கேட்குறது தான். அவங்க கேட்குறாங்க, எந்த பாவமும் நான் செய்யலையே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு, நான் எந்த தப்பும் பண்ணலையே, எனக்கு ஏன் இந்த ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, பித்ருக்களை நாம் முறையாக வழிபடலை அப்படின்னு அர்த்தம். அவங்க சாபத்துக்கு ஆளாயிருக்கோம்னு அர்த்தம். அதனால தான் இந்த பாதிப்புகள்லாம் நம்ம கொடுக்குது. ஓகே, இப்போ இந்த பித்ருதோஷத்துலேருந்து வெளிவரதுக்கு என்ன மாதிரியான முறைகளை நம்ம கையாளணும் சார்? அந்த பித்ருதோஷம் இருக்குன்னு நம்ம முதல்ல ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கிடணும்ல. கண்டிப்பாக. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஜாதகத்தில் 9வது ஸ்தானம் தான் நம்ம பித்ருக்களை குறிக்கிற ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் பாப கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? அப்படி ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா, அது இப்போ ஒருத்தர் கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறார், 9வது ஸ்தானத்தில் ரிஷபராசின்னு பேர், அதில் ஒரு ராகுவோ கேதுவோ இருக்கு, அந்த குடும்பத்தில் தற்கொலை பண்ணி செத்து போனவங்க இருக்காங்க, அந்த ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்கு, அந்த ஆத்மாவை நம்ம திருப்திப்படுத்தலை அப்படின்னு ஒரு அர்த்தம். அந்த மாதிரி காலபுருஷ தத்துவத்தில் 9வது ராசி தனுசு ராசி, அதில் ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் போகமா இந்த கர்மாவை சொல்லக்கூடிய கிரகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய், சூரியன், சரிங்களா, சனி, இந்த 3 தான் கர்மாவை ரொம்ப சொல்லும். கடுமையான கர்ம தோஷம் அந்த குடும்பத்தில் அப்படின்னா, செவ்வாய் சூரியன் சனியோட இணைவு ஒரு ஜாதகத்தில் இருக்குன்னு இவங்க பெரிய அளவுக்கு தோஷம் பண்ணின ஆட்களே அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். செவ்வாய் சூரியன் சனியோட இணைவு. அதுவே செவ்வாய் சூரியனோட குரு சேர்ந்துருச்சு வச்சுக்கிடுங்க, குரு காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியாதிபதி. குரு சேர்ந்துட்டாருன்னா லைஃப் சூப்பர், இவர் தான் டாப்பு. எந்த ஃபீல்டில் அவர் இருந்தாலும் இந்த செவ்வாய் சூரியன் குருன்னு சேர்றாங்க வச்சுக்கோங்க, அந்த ஃபீல்டில் டாக்டராக வருவாங்க, அந்த ஃபீல்டு டாப்பில் வருவாங்க. இப்போ ஒரு டாக்டர் ஜாதகம் எடுக்கிறீங்க, அந்த டாக்டர் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் குருன்னு சேர்ந்துருக்கு, ஃபீல்டில் டாப்பாக வர போகிறாருன்னு அர்த்தம். ஒரு அரசியல்வாதியாக இருக்காரு, இவர் தாங்க சூப்பர் ஆளுங்க அவர் அப்படின்னு அர்த்தம். எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அந்த செவ்வாய் சூரியனோட குரு சேர்ந்தா நன்மை. ஆனால் செவ்வாய் சூரியனோட சனி சேர்ந்து போகுது பல ஆட்களுக்கு, அவ்வளோ பாவம் பண்ணியிருக்கானே, பித்ருக்களை சரியாக கவனிக்கலையே, அந்த தோஷத்தை அவங்க நிவர்த்தி பண்ணணும். இப்போ எப்படி இன்னொரு விஷயம் எப்படி தெரியும் அப்படின்னா, ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சனி மட்டும் சிலருக்கு சேர்ந்துருக்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கிடுவோம், சரிங்க இந்த குடும்பத்தில் தோஷம் நிற்குது அப்படின்னு. இதுக்கு என்ன பண்ணலாம்? நாம ரொம்ப எளிமையான பரிகாரம். நான் தான் முதல்ல சொன்னேன்ல, எள்ளுந்தண்ணியை இறைக்கணும். எப்பயா இறைக்கிறது எள்ளுந்தண்ணியும் அப்படின்னா, அமாவாசை வருது பாருங்க, அமாவாசை ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் முன்னோர்களை நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விடணும். என்ன வழக்கத்துக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு, எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாரு, எங்கள் தாத்தா பாட்டி எங்கிட்ட உயிரோ உசுராக இருந்தாங்களே அப்படின்னு நினச்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலே அதுக்கு ஒரு பலன் உண்டுமா. நான் பார்க்க வரவங்கள்ட்ட கஷ்டப்படுறவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், எங்களால் காசு பணம் செலவழித்து பரிகாரம் பண்ண முடியலைங்கிறவங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீர் விடுங்க, காசா பணமா மனசு உருகுங்க, அவங்கள நினச்சி பாருங்க, அந்த ஒரு சொட்டு கண்ணீரில் உங்கள் பாவங்கள் போயிடுது. இப்போ என்ன பண்ணணும், இந்த அமாவாசை வருது பாருங்க, ஒவ்வொரு மாதமும் அமாவாசைன்னு வருது பாருங்க, அந்த அமாவாசை நாட்களில் தான் முன்னோர்களை வழிபட வேண்டிய நாள். அன்னைக்கு எள்ளுந்தண்ணி இறைச்சி, அது முறைப்படி தெரிஞ்சவங்கள்ட்ட போய் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு எள்ளுந்தண்ணி இறைச்சி அவங்களுக்கு உணவு கொடுத்தோம்னா முன்னோர்களுக்கு நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்ந்து போகுமா. அது ஒரு வழி. அப்படி நம்ம அந்த முறையை கடைபிடிக்கிறது நல்லது. செய்யாம விட்டுட்டாயா அப்படின்னா ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அந்த நாட்களில் நீங்கள் தர்ப்பணம் கொடுங்க, அப்பவும் பிரச்சனை தீரும். ஏன்னா அதுவும் பண்ண முடியாது என்னால், வருஷத்துக்கு ஒரு தடவைமா மாலைய பட்சம்னு வருது,
அவ்வளோ அருமையாக சொல்கிறீங்க பாருங்க, அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. மாலையபட்சம், இந்த மாலையபட்சம்னா மகாலயபட்சம்னு அர்த்தம். உலகத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் பூமிக்கு வர்றதுக்கு கடவுள் அனுமதி கொடுக்குறார். அந்த அனுமதி கொடுக்குறாரு பாருங்க. அவங்க பூமிக்கு வராங்க, நம்ம சொந்தமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அவங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வராக வச்சுக்கிட்டுங்களேன், அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட்டு கவனிக்கும் போது எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. யாருமே கவனிக்கல, சொந்தக்காரங்களே பார்க்க வரல. என்னையா இந்தியாவுக்கு வந்தோம், நம்ம சொந்தமெல்லாம் நமக்கு ஆதரிப்பாங்கன்னு வச்சோம், இவ்வளோதானா சொந்தம் அப்படின்னு தோணி போயிரும்ல. அந்த மாதிரி பித்ருக்கள் வராங்க உங்களை தேடிக்கிட்டு. நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு, பேர குழந்தைங்க எப்படி இருக்கு, சொந்தக்காரங்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்க வரும்போது நீங்கள் எள்ளும் தண்ணியும் இறைச்சி அவங்களுக்கு உணவு கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுறாங்க. மழை பட்சத்துலேயாவது அது பண்ணணும். அப்படி செய்தால் அந்த பித்ரு தோஷங்கள் விலகும், முன்னொரு சாபம் விலகும். இதில் இன்னொரு விஷயங்களையும் நான் பார்க்குறேம்மா. ஒரு அப்பா வந்து பிள்ளைகளுக்கு, மகனுக்கு மகளுக்கு எல்லாம் சொத்து கொடுக்குறாரு. எல்லாம் ஒரு சொத்து இல்லை, அவர் சொத்தை எழுதி வைக்காமல் திடீர்னு இறந்து போயிடுறாரு. இந்த பையன் என்ன பண்ணுறான், எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஜாதகம் பார்க்க வரான் இந்த பையன். ஜாதகத்தில் என்ன கேட்டிங்கன்னா தோஷம் கடுமையாக நிற்குது, பித்ரு தோஷம். அதில் எப்படின்னா ஜாதகத்தை விட நாங்கள் பிரசன்னம்னு ஒன்று பார்ப்போம். அந்த பிரசன்னத்தில் எங்களுக்கு தெளிவாக காட்டி கொடுத்துருவோம். இவங்க ஒருத்தர் வராங்கன்னா அவங்க எந்த காரணத்துக்காக வராங்க, வரக்கூடிய கஸ்டமர் என்ன கேள்வி கேட்க போகிறாரு, அவர் பிரச்சனைகள்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு இருப்போம். அவன் அந்த பிறகு தான் அந்த கஸ்டமரை மீட் பண்ணுறது. அப்போது ஒரு பையன் ஒருத்தர் வராரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. என்னங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட்டால் ஜாதக அமைப்பு அவங்க எங்கள் நல்லா திசா புத்தி ஓடிக்கிட்டு இருக்கு, ஆனால் கஷ்டம். என்ன கஷ்டங்க அப்படின்னு பார்த்தா அவருக்கு பிரசன்னம் சொல்லுது முன்னோர்கள் சாபம் இருக்குது, பித்ரு சாபம் இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் திதி சரியாக கொடுக்குறேன்னு எங்கள் அப்பாவுக்கு, அவங்களுக்கு நான் அமாவாசை தர்ப்பணம் சரியாக பண்ணுறேன், எனக்கு ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒன்று. இந்த பிரசனத்தில் என்ன காட்டுதுமா, சுக்கிரன்கிற கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ என்ன கேட்குறோம், அவங்க கூட பிறந்த சகோதரி உண்டு இல்லையா, உண்டு, சொத்து கொடுத்தீங்களா, அது இல்லைங்க. பொம்பளை பிள்ளைக்கு சொத்து கொடுக்குறது பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லைங்கிறீங்க. அந்த சொத்தை கொடுக்காதனால உங்கள் முன்னோர்கள், உங்கள் அப்பா மனசுக்கு வந்து போயிருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, அவருக்கு மகனும் ஒன்று தான் மகளும் ஒன்று தான். நீங்கள் மகன் தான் உயர்ந்தவன் நீங்கள் வச்சுக்கிட்டு அந்த மகளுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவர் ஆத்மா துடிக்குதியாங்க. அவங்களுக்கு நியாயமாக கொடுக்க வேண்டியதையாவது கொடுத்தீங்களா? இல்லை, கல்யாணத்துக்கு எங்கள் அப்பா பண்ணி வச்சார்ல, கல்யாண செலவு அவர் பார்த்தார்ல, அப்போ சொத்து முழுக்க மீதி எனக்கு தானே, பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதானே என் வழக்கம் அப்படின்னு அவர் திருப்பி கேட்குறாரு. கல்யாணம் பண்ணி வைக்கிறதா வழக்கம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அதோட செலவு முடிச்சுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பையனுடைய முன்னேற்றத்தை எதிர்பார்க்காதீங்க, உங்கள் மகன் முன்னேற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. உங்கள் குடும்பம் பாதிக்கத்தான் செய்யும். உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இருக்கணும்னா முதல்ல உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை நியாயமாக கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அந்த கொடுக்குறேன்னு சொன்னாலே பாதி பிரச்சனை குறையும் அப்படின்னோடனே இவருக்கு விருப்பம் இல்லைம்மா. இருந்தாலும் அவர் போய்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சகோதரிகிட்ட பேசுகிறாரு, எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு, சொத்து கொடுக்க மட்டும் மனசு இல்லை. அப்போ அந்த அம்மாவை பார்த்துக்கிட்டு நான் வந்து அது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. இவர் போய் பார்த்துக்கிட்டு நான் வந்து உனக்கு சொத்து தரேன், நான் என் சொத்து இது பண்ணி தரேன், எனக்கு மனசு இருந்துச்சுமா இப்படி அவர் சொல்கிறாரு, சொத்து கொடுக்கணுங்கிறாரு, எது தர்ம நியாயமாக பண்ணிக்கிடுவோம். இவர் நல்ல ஆளாக சொல்கிறாரு, போய் சொத்தை கொடுப்போம். அவர் கொடுத்த சொத்துக்களை கொடுத்த பிறகு இவர் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் விலகி போயிடுச்சுமா. இப்போ மகன் வாழ்க்கை நல்லா இருக்கு, மக வாழ்க்கை நல்லா இருக்கு, இதெல்லாம் நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படி எத்தனை சான்றுகள்ங்கிறீங்க. அப்போது ஒரு அந்த ஆத்மா, தந்தையுடைய ஆத்மா திருப்தி ஆயிடுது. மகன் தன்னுடைய மகளை நல்லா கவனிச்சுக்கிறான். ஒரு தாய் தகப்பன் வந்தாலும் எங்கள்கிட்ட என்ன கேள்வி கேட்பாங்கங்கிறீங்க, என் மகன் மகள்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்களா எங்கள் காலத்துக்கு பிறகு அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அந்த ஒற்றுமையை கட்டிட முன்னோர்கள் திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அப்படியே அந்த சாபங்கள் விலகிடுதுமா. கன்னி சாபம், சுமங்கலி சாபம், இது மாதிரிலாம் ஒரு சில சாபங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கன்னி சாபம், அதுக்கப்புறம் சுமங்கலி சாபம்னா என்னது சார்? ஆமாங்க, ஜாதகத்தில் நம்ம குடும்பத்தில் ஒரு திருமணம் ஆகாமலேயே கன்னி பெண்ணாக இருக்கும்போது இறந்து போயிருக்காங்க வச்சுக்கிடுங்க. நம்ம குடும்பத்தில் இப்படி இருப்பாங்க, அது ஜாதகம் காட்டும். இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சொல்கிறோம் பாருங்க, அதெல்லாம் காட்டி கொடுக்கும். இந்த மாதிரி இந்த வீட்டில் கன்னி பெண் தோஷம் இருக்குது. அதே மாதிரி ஜாதகத்தில் சுக்கிர கிரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இல்லைன்னா சுக்கிரனுடைய வீட்டில் இந்த ராகு போய் உட்காந்துருந்தாலோ, ரிஷபந்துலாம் அப்படி போய் உட்காந்துருந்தாலோ அந்த வீட்டில் சுமங்கலி பெண் தோஷம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த தோஷத்தை நம்ம போக்கணும். அதுக்கு எப்படி போக்குறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வழிமுறை இருக்குது. எப்படி பித்ரு தோஷத்துக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்னு சொல்கிறோமோ அப்படி சுமங்கலி தோஷம் போக்கணும்னா அதிகார நந்தி, அந்த நந்தியை கும்பிட்டுக்கிட்டு வந்தாலே போகிறோம். நந்தி கோயில்களில் நந்தி பார்க்குறீங்கல்ல, அதிகார நந்தியை வழிபட்டாலே சுமங்கலி தோஷம் விலகிருமா. அதுக்கான பரிகாரம் தான் இது. அதுதான்
எளிமையான பரிகாரம், நல்ல பலன் கொடுக்குது. ஓகே. அதாவது இந்த நந்திக்கு வந்து இந்த மாலை செலுத்தணும்னு நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அது மாதிரி ஏதாவது பர்டிகுலரா உங்களுக்கு என்ன தெரியுமோ செய்யுங்க. இதுக்கு நிறைய வழிமுறை இருக்குமா. நான் ஒரு எளிமையான வழியை சொல்லிட்டு இருக்கேன். போய் முதல்ல கும்பிடுங்க அப்படின்னு சொல்றேன்.